விலகி போனதுனால கோபாலன் பக்கத்தில் அதெல்லாம் இல்லை. பசுமாடும் கண்ணுக்குட்டியும் சத்வகுணத்தோடு வந்ததுனால அவன் திருவடிவாரத்தில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் திருவடிவாரத்துக்கு வராளோ இல்லையோ எல்லாரையும் மேய்க்கிறது கண்ணன் தான். தன்னை நோக்கி வராத மேஞ்சா போருன்னு நினைக்கிற எருமையும் கண்ணன் தான் மேய்க்கிறான். மேஞ்சா போருன்னு நினைக்கிற ஆட்டையும் கண்ணன் தான் மேய்க்கிறான். கண்ணன் தான் வேணும்னு சொல்கிற பசுவையும் கண்ணன் தான் மேய்க்கிறான். அதுபோல் நம்ம ஒத்தொத்தர் புத்தியையும் அவன் தான் மேய்த்து நல்வழியில் செலுத்துகிறான். இதுதான் காயத்ரி மந்திரத்தின் பொருள். அப்போ மந்திரத்தை சொல்லி பொருளை உணர்வதுன்னா ரொம்ப கஷ்டம். நான் மாடு மேய்க்கிறேன் பார், உன் புத்தியையும் அப்படி மேய்க்கிறேன், இதை தியானம் பண்ணிக்கோ, காயத்ரி வித்தியை வரும் என்று காட்டுகிறான் கண்ணபிரான்னா. ராஜகோபாலனுடைய கருணையை என்னன்னு சொல்கிறது? நாம் காயத்ரி மந்திரம் ஜபித்து அது காயத்ரியை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே எவ்வளோ பேருக்கு வருதுன்னு தெரியாது. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி அர்த்தம் புரிஞ்சுண்டு அந்த அர்த்தத்தை வாழ்விலை பின்பற்றி அதை இடைவிடாமல் தியானிக்கிறத விட மாடு மேய்க்கும் கிருஷ்ணனை தியானித்தாலே காயத்ரியின்